தூக்கு மேடையில போய் காதர்பாய் நின்று பாடினார். தூக்கு மேடையில முருக பக்தரான காதர்பாய் தூக்கு மேடையில் நின்று முருகன் பாட்டு பாடினார். நம்ம பாடுவோமா? நம்ம பாடுவோமா? தயவு செஞ்சு அந்த ஆளுங்கிட்டு போக சொல்லிருங்க. எங்க கொண்டு வந்து நிக்க வச்சிட்டாரு பாருங்க. முருகன் என்னை கை விட்டார் சார், கை விட்டார் சார். ஆனா காதர்பாய் அப்படி இல்லை. எனக்கு ரொம்ப பிடிச்ச பக்தர்லயே என்னை கேட்ட 64 65 அவரை சேர்க்கணும். நான் காதர்பாய் பாடுறார் முருகனை. கடைசி ஆசை என்னடான்னு கேட்டார். முருகனை பாடணும்னு கேட்டார். சென்னி குல நகர்வாசன் தமிழ் தேரும் அண்ணாமலைதாசன், சென்னி குல நகர்வாசன் தமிழ் தேரும் அண்ணாமலைதாசன் மனமுருகி பாடினார். சுத்தி தூக்கில போடணும்னு வந்த பூரா வாங்கிட்டான். அவன் பாட்டு காரணம் தூக்கில போட வேண்டிய நேரம் மாறுச்சு. காதர்பாய் விடுதலையானார். இந்த விஷயத்துல உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். உங்க பிரச்சனையும் உங்கள் கவலைகளும் உங்களை தூக்கில் போடணுங்கிற அளவுக்கு கர்மவனை காத்து கொண்டிருந்தால் நீங்க என்ன தெரியுமா பண்ணுவீங்க? அது ரெடியா இருக்கும் உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கணும்னு. நீங்க முருக முன்னாடி நின்று அவன் இதனிலே பிறந்து மதலையனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்து இளையோனாய் அருமலையே புகன்று குதலை மொழியே புகன்று அருவிதமதாய் வளர்ந்து 16 சிவகலைகளாகமங்கள் மிகவும் அறை ஓதும் அன்பர் திருவடிகளே நினைந்து துதியாமல். இப்ப பிரச்சனை உங்களுக்கு தூக்கு போடணும் வந்து நின்றுகிட்டு இருக்கும். அது என்ன தெரியுமா பண்ணும்? தூக்கு கயிறு தூக்கி ஸ்கிப்பிங் மாதிரி ஆட ஆரம்பிச்சிடும். அரோகரா அரோகரா அரகரோகரா அரோகரா அரோகரா அரகரோகரா. உங்களுக்கு தூக்கு கயிறு போனோம்னா பிரச்சனை வந்தது. அது என்ன ஆயிடுச்சு? தூக்கு கயிறு தூக்கி ஸ்கிப்பிங் ஆடிட்டு அது பாட்டுக்கு போயிடும். ஒன்னு சொல்லட்டுமா? உங்களுடைய வாழ்க்கையை கெடுக்க வேண்டும்னு வினை வந்ததுன்னா அந்த நேரத்துல நீங்க உட்கார்ந்து எப்ப திருப்புகள் பாடுனீங்களோ வினையும் உங்களோடு சேர்ந்து திருப்புகளை பாடி விட்டு உங்களை விட்டு விட்டு சென்று விடும். முருகனுடைய திருவடியில் என்னைக்கு சந்தோஷமா இருக்கலாம்.